டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை ரத்து செய்ய விவசாயிகள் தமிழக அரசு பலமுறை வலியுறுத்தியிருந்த நிலையில் தற்போது டங்ஸ்டன் சுரங்க திட்டமானது ரத்து செய்யப்படும் என்ற தகவலானது வெளியாகியுள்ளது. மதுரை அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் இந்த தகவலானது வெளியாகும் என்று போராட்டக் குழுவினர் எதிர்பார்த்திருந்த நிலையில் தற்போது இந்த அறிவிப்பானது வெளியாகியுள்ளது. மதுரை அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை மத்திய அரசு ரத்து செய்தது. மதுரை அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை மத்திய அரசு ரத்து செய்தது என்ற தகவலானது வெளியிடப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், மேலும் ஜெயஸ்ரீ வணக்கம். மதுரை மக்கள் என்று சொல்வதை விட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய வேண்டுதலாக இருந்த இந்த டங்ஸ்டன் கனிம அந்த திட்டமானது ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த ஒரு அறிவிப்பு வராதா என மதுரை மக்கள் ஏக்கத்தோடு காத்திருந்தார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு கடும் போராட்டங்களை எல்லாம் நடத்தி வந்தார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். சட்டமன்றத்தில் கூட இதற்கு தமிழக அரசு ஒரு தனி தீர்மானம் கொண்டு வந்தது. அதற்கு ஏறக்குறைய அனைத்து கட்சிகளுமே ஆதரவு தெரிவித்து அந்த தீர்மானத்தை கூட ஆதரித்திருந்தார்கள். அதாவது டங்ஸ்டன் சுரங்கம் தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை, மதுரைக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் எந்த இடத்திலும் இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை கொண்டு வரக்கூடாது. அப்படி இந்த டங்ஸ்டன் சுரங்கம் வந்தால் இது தமிழ்நாட்டிற்கு ஒரு பேராபத்தாக இருக்கும், இயற்கை கனிம வளங்கள் எல்லாம் கொள்ளை போகும் என்று பலரும் காட்டமாக தங்களுடைய அந்த கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையிலே அனைத்து கட்சிகளும் மத்திய அரசிடம் வலியுறுத்தியிருந்தன. குறிப்பாக பாஜக மாநில தலைவர் நேற்றைய தினம் விவசாயிகளை கூட அழைத்து சென்று மத்திய அமைச்சரை நேரில் சென்று சந்தித்து விட்டு பிறகு செய்தியாளர்களை சந்திக்கும் போது குறிப்பிட்டிருந்தார், நாளைய தினம் ஒரு நல்ல செய்தி நமக்கு வரும், நிச்சயமாக ரத்து என்கிற ஒரு செய்தியாக இருக்கும் என்று அவர் தெரிவித்திருந்தார். தமிழக முதலமைச்சர் இது தொடர்பாக விரிவாக கடிதம் எழுதியது மட்டுமில்லாமல் தமிழக சட்டப்பேரவையில் ஒரு தனி தீர்மானமே கொண்டு வந்து அதனை நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இது தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய அனைத்து கட்சிகளுமே இதற்கு கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் இந்த டங்ஸ்டன் கொண்டு வரக்கூடிய இந்த சுரங்கம் அமைக்கக்கூடிய பணியானது ரத்து செய்யப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. மதுரை மக்களை பொறுத்தவரையிலே நேற்றே அவர்கள் பட்டாசு வெடித்தும் அதே போல இனிப்புகளை வழங்கியும் கொண்டாட்டங்களை தொடங்கிவிட்டார்கள். இன்றைய தினம் அந்த அறிவிப்பு அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக அந்த ரத்து செய்யப்பட்டதற்கான ஒரு ஆணை தங்களுடைய கண்ணால் பார்த்தால் எங்களுக்கு இதன் பிறகுதான் தீபாவளி பொங்கல் பண்டிகை என்றெல்லாம் கூட அவர்கள் சொன்னார்கள். அந்த அளவிற்கு ஒரு கடும் மன வருத்தத்திலே இருந்தார்கள். காரணம், மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட 48 கிராமங்களில் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க ஏலம் விடப்பட்டதை அடுத்து இந்த திட்டத்திற்கு கிராம மக்கள் ஒன்று திரண்டு கடும் போராட்டங்களை நடத்தி வந்தார்கள். கிராம சபை கூட்டங்களிலும் கூட இதற்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. பல அரசியல் கட்சி தலைவர்களை சென்று நேரில் சந்தித்து அவர்கள் வலியுறுத்தி வந்தார்கள். டங்ஸ்டன் சுரங்கம் வந்தால் கனிம வளங்கள் எதிர்கால சந்ததியினருக்கு கிடைக்காத சூழல் ஏற்படும், நாம் வாழும் காலத்திலேயே நம்முடைய இயற்கை வளங்கள் கொள்ளை போகக்கூடிய நிலை ஏற்படும் என்றெல்லாம் பல கருத்துக்களை தெரிவித்து வந்த நிலையில் மத்திய அரசு அதனை ஏற்று தற்போது ரத்து செய்திருக்கின்றது. எனவே மதுரையில் மேலூர் அருகே கொண்டு வரப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த டங்ஸ்டன் சுரங்கத்திற்கான அந்த அனுமதி என்பது ரத்து செய்யப்பட்டுள்ளது.